ஸோ ஏழே ஒட்டக்கர்ஸ் எப்படியோ நம்ம ஹேண்ட்ஸ் ஆஃப் குடசாஷிக்குன் அப்படின்ற அனிமோட 4th எபிசோட போட வந்துட்டோம். இப்போ வாங்க போமா. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரோ ஓவர்ஃப்ளோ போடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஓவர்ஃப்ளோ குடிச்சு இந்த வாரத்திலே போட பார்த்துறேன். ஸோ மேபி வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஓவர்ஃப்ளோ வீடியோ போடுறேன், ஓகேவா? ஸோ எனிவே ஹேண்ட்ஸ் ஆஃப் குடசாஷிக்குனுக்கு அதிகமாக ஃபேன் பேஸ் இருக்கீங்களா இல்லை ஓவர்ஃப்ளோக்கு ஃபேன் பேஸ் இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, ஓகேவா? நான் ரெடி ஆகணும் வர சொல்லு. ஸோ எனிவே ஒட்டக்கர்ஸ் வீடியோக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ சொல்லணுதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் ஒட்டக்கர்ஸ் கதைக்கு போகலாமா? ஸோ எபிசோட் ஆரம்பத்தில் நம்ம ஹீரோக்கார ஐயோ வேற மெசேஜ் பண்ணுறக்கால என்ன சொல்ல போறான்னு தெரியலையே, நான் வேற இப்போ போகல அப்படின்னா அந்த படத்தை வேற ஷேர் வேற பண்ணி விட்டுருவாளே, என்ன கொடுமை சரவணா இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுமை சரவணன். ஸோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படி கவு திறந்தா உள்ள இசுமி சான் உட்காந்து இருக்கா. என்ன ப்ரோ இசுமின்னு சொல்ற இட்டாச்சி அல்ல இசுமியா ப்ரோ அப்படின்னு கேட்டா, என்னத்தான் வந்து இசுமியோட மூஞ்சி மறந்தாலும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குங்க இசுமி எல்லாம் சேர்ந்து. ஸோ இசுமியை கண்ட இடத்துல காட்டாம இருக்கிறவரே சந்தோஷம் தான். ஸோ இட்டாச்சி ஃபேன்ஸுகளா கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்கடா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ அப்படியே உள்ள போன உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து இசுமியை பார்த்து எதுக்கு எனக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்ல, இசுமியும் நான் உங்களை ஒரு வேலைக்காக தான் கூப்பிட்டேன், நேற்று நான் நடந்துச்சுன்னு சொல்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நேற்று நீங்க அபாச்சான மஜா பண்ணிருந்தீங்களே ஞாபகம் இருக்கா பெட்டில் வச்சு அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நான் ஜஸ்ட் மசாஜ் தான் பண்ணேன், என்ன அவன் ட்ரெஸ் ஃபுல்லாக கொஞ்சம் கைட்டிட்டா, ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்காமா. ஸோ வந்து அவன் ட்ரெஸ் ஃபுல்லாக கைட்டிட்டு தான் வந்து நான் மசாஜ் பண்ணேன், நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருச்சு. ஸோ உண்மையிலே சொல்கிறேங்க நான் உண்மையிலே வெர்ஜின் பையங்க அப்படின்னு சொல்ல, உடனே யூசுமியும் அபாச்சனை வந்து எந்த பசங்களும் உஷாரம் பண்ண முடியாது, அபாச்சனை வந்து எந்த பொண்ணு பசங்கிட்ட பேசவும் மாட்டான். ஆனால் எப்படா நீ உஷார் பண்ண, நீ எப்படா என்ன கிஃப்டா வாங்கி கொடுத்தா அவளுக்கு கேட்க, நம்ம ஹீரோனை கிஃப்ட்னா வாங்கி தர, நான் ஜஸ்ட் மசாஜ் தான் பண்ண, அந்த மசாஜ்ல அவள் விழுந்துட்டா அப்படின்னு சொல்ல, உடனே யூசுமி மசாஜ் எனக்கு பண்ணி காட்டுங்க அப்படின்னு மாதிரி சொல்றா. உடனே இசுமி சான் வந்து மசாஜ் பண்ணுங்க அப்படி சொன்ன உடனே வந்து ஹீரோ வந்து அந்த பொண்ணோட கண்ணை பார்க்கறான். சரி ஓகே எதுக்கு வந்து அபாட் சான் மாதிரி இந்த பொண்ணு வந்து நம்ம இதை ஏமாத்த போகுது, இந்த கன்னி பையனை கலைச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இசுமி கண்ணை பார்க்கறா. ஸோ கண்ணை பார்க்கும்போது அப்பயே தெரிஞ்சு போச்சு, சரி ஓகே இந்த பொண்ணு வந்து அபாமா சான் மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணா தான் இருக்கா, ஸோ நம்ம பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம இசுமி சேனல் தான் மங்காவை பார்க்கறேன் நம்ம ஹீரோக்காரன். அந்த மங்காவை பார்த்துட்டு இது என்ன உங்க ஹாபியா, இது வந்து ஹாபியா அப்படின்னு சொல்லிட்டு இசுமி கிட்ட கேட்க, இசுமியும் இது நான் ஹாபிலாம் கிடையாது, நான் வந்து ஸ்விம்மை வந்து குயிட் பண்ணிட்டு நான் வந்து முழுக்க இதுல வந்து நம்ம மங்காலே இறங்க போறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா அந்த பொண்ணு ஒரு பெரிய ஸ்விம் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்ல சொன்னானுங்க, பார்த்தா வந்து குயிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஸ்காலர்ஷிப் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவரும் வந்து என் கூட இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் வந்து கரை ஏத்தன வர சொல்லிட்டு போயிருக்காரு, இந்த பொண்ணு ஸ்விம்ல இருந்து குயிட் கீட் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னா கன்ஃபார்மா வந்து என் ஸ்காலர்ஷிப் நக்கிட்டு போயிடும், அந்த பொண்ணை எப்படியாச்சும் குயிட் பண்ணாம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இசுமி கிட்ட என்ன ரீசன் எது குயிட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இசுமியும் எனக்கு இந்த ஸ்விம் மேலாம் வந்து அவ்வளோ பெரிய ஆர்வம்லாம் கிடையாது, என்ன ஒருத்தர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உள்ள வந்தேன் ஃபர்ஸ்ட் இயர்ல, பட் உள்ள வந்து நான் ஏதோ ஸ்விம்மரா இருந்தாலுமே வந்து ஒரு போட்டியில் 6 பேர் கலந்தாங்க அப்படின்னா அதுல 6வது ஆளாவே நான் தான் வருவேன், எனக்கு மேல இருக்கிறவங்க மேல போய்கிட்டே இருந்தாங்க, நான் மட்டும் வந்து கீழே இருந்துகிட்டே இருந்தேன், எனக்கு இது மாதிரி எல்லாம் வந்து பிடிக்கவே இல்லை, நான் வந்து வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புறேன். ஸோ இப்படி எல்லாம் சொல்ல ஹீரோக்குமே வந்து ஓவரால் ரொம்ப கஷ்டப்படுறா போல, பட் அவன் என்னதான் கஷ்டப்பட்டாலுமே வந்து நம்ம குயிட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மா நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஸோ என்ன பண்ற தெரியாம நம்ம ஹீரோவும் அப்போ வந்து நீங்க வந்து ஸ்விம்மிங்கை ஏட் பண்றீங்களா, ஸ்விம்மிங்கை வந்து உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, உடனே வந்து நம்ம யூசுவ லைட்டா அழுவுறா, இல்ல எனக்கு ஸ்விம்மிங்னா வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனா வந்து தோத்துட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, ஸோ நாளைக்கு தான் கடைசி நாளா இருக்கும், நாளைக்கு ஒரு வேளை நான் தோத்துட்டேன் அப்படின்னா கன்ஃபார்மா வந்து ஸ்விம்ல தான் ரிட்டையர் ஆயிடுவேன், என் கோச்சுமே என்னதான் வந்து என்ன மோட்டிவேஷன் பண்ணாலுமே வந்து வந்து நாளைக்கு என்னால் வின் பண்ண முடியல அப்படின்னா கன்ஃபார்ம் ரிட்டையர் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து யூசுமி சொல்றா. ஸோ என்னதான் இது வந்து ரொமான்ஸ் டாய் அப்படிப்பட்ட அனிமேவா இருந்தாலுமே வந்து சில இடத்துலலாம் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கே என்னடா இந்த பொண்ணு அந்த பொண்ணு இவ்வளோ பேசுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்துச்சு. ஸோ ஹீரோ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு சரி நம்ம அடுத்த நாள் எப்படியாச்சும் வந்து நம்ம இசுமி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசுமி சானும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த அடுத்த நாள் நடக்கும் அந்த போட்டிக்கு அப்படியே கிளம்புறாங்க. ஸோ அப்படியே அங்கே வந்து நின்றுக்கிட்டு அதை ஸ்விம் பண்ணுவாங்களா, ஸோ அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து நேற்று நடந்த விஷயத்தை கத்தி நினைக்கிறான். ஸோ நேத்திக்கா பார்த்தா மியூசிக் கிட்ட போயிட்டு இசுமி பத்தி கேட்டிருக்கேன், இது மாதிரி வந்து இசுமி இருக்கால, ஸோ இசுமி வந்து நல்லா ஸ்விம் பண்றா, பட் நான் இப்போ கேட்டதுக்கு வந்து அவ ஒருவேளை நாளைக்கு ஜெயிக்கல அப்படின்னா வந்து அதோட குயிட் பண்றாளாமா ஸ்விம், ஸோ இதுக்கு என்னத்தான் அர்த்தம் அப்படின்னு கேட்க, உடனே மியூசிக்கையும் ஆமா அவ சொல்றது உண்மைதான், இது வரையும் வந்து அவ எந்த டோர்னமெண்ட்லயும் சரி எந்த ஒரு ஃபெஸ்டிவல்லையும் சரி எதுவுமே வந்து வந்து இசுமி ஜெயிச்சதே கிடையாது, அவ எல்லாத்திலும் தோத்து மட்டும் தான் போயிருக்கா, ஆனா இருக்கிற ஹைஸ்கூல் ரெக்கார்ட் எல்லாம் உடைச்ச ஒரே பொண்ணு அவன் தான், ஸோ இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் உடைக்கிறா ஆனா ஜெயிக்க மாட்டா அப்படின்னும் போது பெரிய கொஸ்டின் அவன் எழும்புதில்ல அப்படின்ற மாதிரி மியூசிக் சொல்ல, ஸோ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோட பிரசன்ட்ல வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கு. அந்த பொண்ணோட கோச் உடனே முன்னாடி வந்து அந்த பொண்ணு மேல கையை வச்சு உன்னால முடியும், நீ எல்லா ரெக்கார்டும் உடைக்கிற, நீ வந்து எப்படியாச்சும் இதுவும் ஜெயிக்க வேணும், நீ ஜெயிப்பே சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் போயிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட
பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த கோச் போக உடனே யுசுமி அப்படியே தண்ணியை பார்த்துட்டு இன்னைக்கு தான் வந்து என்னோட கடைசி நாள், நான் ஒருவேளை ஜெயிக்கல அப்படின்னா நான் கன்ஃபார்மா வந்து ஸ்விம்மை குயிட் பண்ணுவேன், நான் மேல இங்க இருந்து வந்து எல்லாருக்கும் வந்து தொந்தரவா இருக்கிறத விட எல்லாருக்கும் ஏமாற்றமா இருக்கிறத விட நான் வந்து குயிட் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யுசுமி அப்படியே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போறா. உடனே நம்ம இருவோம் நான் இந்த தடவை மட்டும் யுசுமி தோத்துட்டா அப்படின்னா கன்ஃபார்ம் குயிட் பண்ணுவா, குயிட் பண்ணிட்டா அப்படின்னா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது, சோ யுசுமி எப்படியாச்சும் நான் ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி யுசுமி கிட்ட போயிட்டு நீங்க ரெடியா இருங்க, இதுதான் வந்து உங்களோட லாஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன், கன்ஃபார்மா நம்புங்க, நான் வந்து அபோமாச்சான் கிட்ட பண்ற மாதிரினா உங்கள்கிட்ட பண்ண மாட்டேன், சாரி நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி எல்லாம் உங்களை நான் எதுவும் பண்ற மாட்டேன், ஆனா இப்ப போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணி மசாஜ் பண்ணியே ஆகணும், அப்பதான் வந்து உங்களுக்கு உடம்பு ரிலீஃபா இருக்கும், உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம யுசுமி போயிட்டு அப்படியே வந்து அந்த இடத்துல படுக்க நம்ம ஹீரோ அப்படியே வந்து மசாஜ் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. படினாத்தா மல்லகா படுத்தாலுமே வந்து யுசுமி கொஞ்சம் பயமா இருக்கு, வந்து ஏற்கனவே வந்து அவ கண்ட பண்ணவங்க நம்மள தான் கண்டைக்கு பண்ற போறான், உசாராவே இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கார உடனே வந்து ஒரு பாட்டில் மாதிரி ஒன்று எடுத்து கையில தூக்கி வைக்கிறான். உடனே இந்த பாட்டில பார்த்து யுசுமியோ என்னது அப்படின்னு கேட்க ஹீரோவும் என்னது கேட்காத இதுவே என்னதான் அப்படின்ற மாதிரி சொல்றா. என்னடா டயலாக் இது? உடனே யுசுமியோ சரி ஓகே என்னதானே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அப்படியே வந்து எண்ணெய் எடுத்து அந்த பொண்ணு முதுகுல அங்க இடத்துல போட்டு தடவை அப்படியே நம்ம யுசுமி அப்படின்றா இப்படின்றா ஐ திங்க் வந்து ட்ரெஸ் போட்டிருக்கா, ஆனா அப்படி ட்ரெஸ் போடாமே காட்டுறானுங்க. செய்யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே அப்படியே வந்து அப்படி தடவை இப்படி தடவை யுசுமியை வந்து ஐயோ அப்பப்பா இது என்னடா இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாடா. அது ஏதாச்சும் நைட்டா இருந்தாலும் ரூமா இருந்தா கூட நேத்து ராத்திரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்கும் மேல அந்த பொண்ணு கூட நினைச்சிருக்காரா இந்த அனிமே கிரியேட்டர்ஸ் இருக்கானு தெரியுமா, இந்த அனிமே கிரியேட் பண்றது அராஜகமே, அவனுக்கு பண்றது தான் வந்து முழுக்க ஏடாகூடமா இருக்குது. சோ அப்படியே வந்து நம்ம யுசுமி சானுக்கு ஐயோ அப்பா அப்படி நினைக்கும் போது கரெக்டா வந்து இதுக்கு மேல முடியாதடா அப்படின்னு கரெக்டா சொல்லும் போது நம்ம ஹீரோ கரெக்டா வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். எக்ஸசைஸ் சாரி மசாஜ் சொல்றேன் ஓகேவா. அப்படி யுசுமியும் சரி ஓகே அப்ப நான் இப்ப ரெடியா இருக்கேனா இப்ப நல்லா பண்ணலாமா அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே நீங்க வந்து ஸ்விம் பண்ண போறீங்க, நீங்க ஸ்விம் பண்றதுனால வந்து உங்க உடம்பு வந்து இன்னுமே கொஞ்சம் லேசா இருக்கணும், சோ கை கால் தலைக்கெல்லாம் பண்ணியாச்சு, பட் இதுவும் ஹார்ட்டுக்கு வந்து பண்ணணும், சோ வந்து நான் இன்னொரு இடத்துல மசாஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்க யுசுமியே சரி ஓகே இப்போ எங்க பண்ணணும் அப்படின்னு கேட்க அது உங்க மார்பாண்ட பண்ணணும் அப்படின்னு யுசுமி அது இங்க பண்ணுமா அப்படின்னு கேட்க இதெல்லாம் இட்டாச்சி கேட்டான்னா சார் வடகரியாலும் போலாக்குது என்னையாது கரெக்டா அந்த இடத்துல வந்து மசாஜ் செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே கரெக்டா 4th எபிசோட போட்டு முடிக்கிறானுங்க. ஸோ 5th எபிசோடும் வந்து நம்ம யுசுமியை வச்சு ஓட்டுற மாதிரி தான் எனக்கு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இட்டாச்சி யுசுமியை சொல்லிருப்பேன். ஸ்டில் வந்து யாரும் இட்டாச்சி யுசுமி அப்புறமா நினைச்சிக்காதீங்க, ஜஸ்ட் ஃபன்னு தான் நான் பேசுறேன். யுசுமின்றது வேற வேர்ல்டு வேற யூனிவர்ஸ், இந்த யுசுமின்றது வேற. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரே பேர்ல 1,00,000 பேர் இருக்குது இல்லையா, அதே மாதிரி யுசுமின்ற பேர்ல இந்த பொண்ணு இருக்கா ஓகேவா. ஸோ நான் யுசுமின்னு கேட்ட உடனே வந்து எனக்கு வந்து இட்டாச்சியோட ஆள் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன் உங்களுக்கு யுசுமின்னு கேட்ட உடனே உங்களுக்கு இட்டாச்சியோட ஆள் தான் ஞாபகம் வரும். ஸோ எனிவே கைஸ் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், யாரும் தவறாக நினைக்காதீர்கள் ஓகேவா. சோ 5th எபிசோட்ல பாப்போம். 5th எபிசோட்ல ஓரளவு படம் இருக்குதா அப்படின்றத பாப்போம். அடங்கம்மால